உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் தீட்சை குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். தைப்பூசம் இந்த ஸ்பெஷல் ரீடிங் பார்க்கலாம். இதில் முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கிறவங்க நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப முருகருக்கு நான் இப்படியெல்லாம் விரதம் இருந்து செஞ்சாதான் என்ன முருகர் என் பிரச்சனையை சரி பண்ணுவார் கிடையாது. முருகருக்கு நீங்கள் உங்களால் நீங்கள் டே டு டே லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே என்ன செஞ்சால், எப்படி நீங்கள் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். ஓகேவா? ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப இது பண்ணணும்லாம் கிடையாது. முடிஞ்சவங்க விரதம் இருங்க. ஒருவேளை ஒரு ஏதாவது நீங்கள் காலையில் ஃபுட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு மதியத்துக்கு ஃபுட் எடுத்துக்கலாம். இல்லை மதியம் ஜூஸ் குடிச்சிட்டு காலையில் ஃபுட் எடுத்துக்கிறேன், மதியானம் நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரினா அந்த மாதிரி என்ன முடியுமோ உங்களால் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி காலையில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2 வேளையும் அவர் மேலே பக்தியாக ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்க. அவர்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணுங்க. அதையே யோசிக்காதீங்க, ஏன் முருகா இப்படி நடக்குது, ஏன் அப்படி கேள்விகள் கேட்காதீங்க. கைடன்ஸ் கொடுக்குறாருல்ல, அஸ் அ குருவா உங்களுக்கு நிறைய டிவைன் பாத் மூலமா நிறைய மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க? எவ்வளவு விஷயம் கொடுத்துட்டு தான் இருக்காரு, எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு கடவுள் ப்ரேயர் பண்ணிட்டா உடனே நமக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துடணும், மீன் பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி அந்த கான்செப்ட்ல நிறைய பேர் இருக்கீங்க. அதனாலதான் நீங்க கேட்கிற விஷயங்கள் தள்ளி போகும்போது உங்களால அதை தாங்கிக்க முடியல. முருகர் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நான் இப்போ ஆதங்கமா பேசினா எனக்குள்ள இருந்து அவர் தான் பேசுறாரு. ஓகேவா? உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல தவறுகள், எந்த இடத்துல உங்க மனம் லேக் ஆகுது, அந்த இடத்த கரெக்ட் பண்ணி நீங்க அங்கிருந்து வெளியில பாசிட்டிவா இருந்தாதான் நீங்க அவர்கிட்ட வேண்டினது நடக்கும். உங்க பாசிட்டிவ் கர்மா வேலை செய்யும் பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்களை அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற விஷயத்த நீங்க உங்களால உள்வாங்கிக்க முடியும். அவரை மீறி எந்த கிரகங்களும் எந்த ஒரு கோளாறும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. புரியுதா? ஆனா அவர்கிட்ட சரண்டர் வேணும். எப்படி அப்பாவுக்கு நீ என்கிட்ட சரண்டர் பண்ணாதான் நான் உனக்கு உபதேசம் கொடுப்பேன்னு சொன்னாரு. நான் உன் நீ என் பையன்பா அப்படி சொல்லுவாங்க சிவனை. அதுக்கு என்ன சொல்லுவாரு? நீங்க இப்போ நான் குருவா இருக்கேன், நீங்க சிஷ்யனா இருக்கீங்க, மாணவனா இருக்கீங்க. கை கட்டி வாய் பொத்தி தாழ்ந்து நீங்க குரு வணக்கம் செஞ்சுதான் இந்த உபதேசத்தை வாங்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி அவரோட அந்த பிளஸ்ஸிங் எடுக்கணும்னா அவர் குருவாவே வருவாரு. எல்லாருக்கும் நல்லா அந்த மாதிரி குருமார்கள் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? உங்களுக்கு டிவைன் பாத் மூலமா அந்த விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு, இப்போ வார்த்தையும் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ தைப்பூச திருவிழா இந்த விரதத்தை நீங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. புரியுதா? நான் இப்படியெல்லாம் இருந்துதான் நீ எனக்கு செஞ்சு கொடு, இல்ல மனதார நல்ல விஷயங்களை நினைங்க. உங்களோட இதுல மனதுல கூட நீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. ஓகேவா? நிறைய மன்னித்தல் வேணும். ஓகே, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. குருமார்கள் யாராவது அலைவா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட தீட்சை வாங்குங்க. அவங்க சொல்ற அறிவுரையை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி. இன்னைக்கு இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா கலெக்டிவ்ல தரேன். மக்களே, ஃபர்ஸ்ட் கார்டே ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு.
உனக்காக நான் வந்து அபேண்டன்ஸ், ஃபைனான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக கேட்குறீங்க, அதில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக கேட்குறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். அடுத்த கார்டே இந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு இப்போதான் நான் சொன்னேன்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அதுதான், இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறமா நான் இவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டேன், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கதவுகள்லாம் திறந்து வச்சிட்டேன், வாங்கிக்கிறது நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், வாங்கிக்க நீ ரெடியாக இருக்கியா, நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? சில பேருக்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மெடிடேஷனில் வாங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறார். ஓகேவா? உங்கள் இன்ட்யூஷன் வேலை செய்யும் பொழுது உள்ளுணர்வாக பேசுவார். நீ இதை பண்ண, இதை பண்ணாத, இப்படி செய், இல்லைன்னா இப்போ டிவைன் பாத் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கனாலே அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார். இங்கே சுமத்தியா ரோல் பண்ணுறதே அவர் தான். ஹேமா சுமத்தி ரெண்டுமே அவர் தான். இங்கே நான்ற ஒன்றே நான் கிடையாது, நான் இந்த ரூபம் அவரோடது, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இங்க யாரும் வந்து நான் நான் அந்த ஆணவம் அகங்காரத்தை எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அவர் தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது. அந்த உணர்தல் யாருக்கு வருதோ நீங்க எல்லாம் பாக்கியவான். ஓகே, உங்க முடிவுகளை சில பேர் வந்து நிறைய உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், என் கணவர் தான் முடிவெடுக்கணும், என் மனைவி தான் முடிவெடுக்கணும், இல்லை எங்க அம்மா தான் முடிவெடுக்கணும். இன்னும் கூட சில பேர் ஒரு ஃபீமேல் எனர்ஜி சொல்றேன், ஐயோ எங்க அம்மா திட்டுவாங்க, எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது பண்ணாம நான் இது பண்ண மாட்டேன், கேட்காம செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் இருப்பாங்க பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும். பாவம், அவங்கள சுத்தி இருக்கிற குழந்தைகளும் மனைவியும் பாவம். உங்க முடிவுகளை நீங்க எடுக்கணும்னு சொல்றாரு. சில பேர் உங்க லைஃப்ல ரொம்ப வந்து அதாவது நடந்துட்டு இருக்க விஷயம் இல்லை நடந்து போன விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் சில பேர் பண்றாங்க, இல்லை உங்க நபர் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், காலம் ஃபுல்லா பண்ணலாம், எனர்ஜி தான் போயிட்டு இருக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் ஆகுங்க. ஓகேவா? காம்ப்ரமைஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். அந்த ஆப்போசிட் சைட்லையும் அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா அவங்களும் சைலண்ட் ஆவாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆர்கியூமெண்ட்லயே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாதான் போயிட்டு இருக்குமே தவிர ஆஃப் ஆகாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கேளுங்க. ஒரு சிலருக்கு கேட்கவும் தெரியல, டிவைன் என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஒரு மெசேஜ் உங்களோட பிரச்சனை என்னவோ, அது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ கிளியரா கேளுங்க. கேட்கறதுலே அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. உங்களோட த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ் அண்ட் தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸ், ரெண்டுமே இம்பேலன்ஸ்ல போச்சுன்னா என்ன பேசுறோம், என்ன கேட்கறோம், என்ன சொல்ல போறோம் ஒண்ணுமே புரியாது. கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கு. ரிமைன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நிறைய இப்போ நான் சொன்னேனே, முருகர்கிட்ட வேண்ட விஷயம்லாம் டக்கு டக்குன்னு அப்பா மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களா எப்ப கத்துக்குவீங்க? இங்க டிவைன் பாத் எனக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே கத்து கொடுத்துருவாரு. நீயே மீன் பிடிச்சு சாப்பிட்டுக்கோ, உனக்கு எப்பெல்லாம் மீன் தேவைப்படுது, எப்பெல்லாம் உனக்கு வந்து நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும், அதுக்கான வித்தையை கத்துக்கோங்க. ஓகே, ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அந்த சாங் நல்லா இருக்கும். அது அருவாய் உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓகேவா? அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு ஏதோ தோணுது, அப்படியே பாடி. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வ சக்தி இருக்கு, அது உங்க அறியாமையினால அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, டேரோட் மூலமா என்ன சொல்றாரு பார்க்கலாம். இப்ப ஏஞ்சல் கார்டு வழியா வந்து மெசேஜ் பார்த்தோம். டேரோட் மூலமா இன்னும் ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். பட்டுன்னு வந்து இது மேல அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு பாத்தீங்களா, அதேதான். நீ கேட்கிற விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், நீ ரெடியா இருக்கியா? நீ நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு ஓஞ்சி போய் உட்காந்துருக்க, இனிமே என்ன நீ நடத்துறியோ நடத்து முருகா, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ற. ஓகேவா? எஸ்,
நான் இங்க பார்த்துட்டு இந்த கார்டு வழியா பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் ஆக்ஷன் எடுக்கணும் நீங்க அப்படின்ட்டு இப்படி பார்க்கறேன் பாருங்க ஆக்ஷன். ஃபார்வர்டா போகணும். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது நிறைய ஏமாற்றங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க. எதுலையுமே ஸ்டெபிளா இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு வேலையிலயும் வந்து நிரந்தரமா இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி உறவுகளா இருந்தா கூட சில பேர் திருமணமானவங்க 2 மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. 2 மேரேஜும் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் சில பேருக்கு. ஒரு சிலருக்கு இது 2வது மேரேஜ்ல பிரச்சனையோட இருப்பீங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாமே ஃபெயிலியரா இருக்கு முருகா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன் நான் வந்து வேலைக்காகவும் சரி எல்லாத்துக்காகவும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கேன். சில பேருக்கு வந்து மனைவியோட பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு ஆஹ் உங்களோட அம்மாவோட அந்த இதுனால இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபீமேல் எனர்ஜினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய இழந்திருப்பீங்க. அவங்க ஒரு விடோ கேரக்டர்ல கூட இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்றேன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா மெசேஜ், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா மெசேஜ். உங்களோட எமோஷனல் லாக்ல இருந்து நீங்க வெளில வரணும். உங்களோட லைஃப் பிரைட்டா தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற விஷயங்கள் தான் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட யாமிருக்க பயமேன் முஷ்டர். ஓகேவா? இந்த ஏஞ்சல் கார்டு வழியா யாமிருக்க பயமேன். பயத்தை விடுங்க. எமோஷனல் ஃபூல் ஆயிட்டு இருக்காதீங்க. எமோஷனல் ஃபீலிங்கும் வைக்காதீங்க. ஓகேவா? சில பேர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அதிகமா இருக்கீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், இல்ல மிதுனம், துலாம், கும்பம், இந்த 9 ராசி அல்லது லக்னம் அதிகமா இருப்பீங்க. சில பேர் வந்து எனக்கு இந்த ராசி இல்லையே இது இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களோட சுச்சுவேஷனுக்கு அவர் சொன்ன மெசேஜ் கரெக்டா பொருந்திருந்தா அது உங்களுக்கு. ஓகேவா? இப்ப நான் சொன்ன 9 ராசி லக்னம் வந்து அக்யூரேட்டா அவங்களுக்கானது. ஓகேவா? தெரிஞ்சா உங்களுக்கு அந்த ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா அது வந்து நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்தி இருக்குன்னா அதுக்கான மெசேஜ் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க அதை வந்து இது எடுத்துக்கணும். ரொம்ப வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே? கண்டிப்பா நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு. அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களோட வலி வேதனைகள் எல்லாமே அவருக்கு தெரியுது. தெரியாமலாம் இல்லை. பாக்குறவங்க சில பேர் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செக்டார்ல இருப்பீங்க. சில பேர் வந்து எப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பீங்க. பொலிட்டீஷியன் பார்க்கலாம். டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. அப்புறம் வந்து காவல்துறையில இருக்கிறது, இராணுவத்துல இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த மாதிரி. ஓகேவா? உங்க ஃபேமிலிக்குள்ள மன இறுக்கம் இருக்கும். ஒரு சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். பார்ட்னர்ஷிப்குள்ள. இதுக்கு காரணம் பிளாக் மேஜிக். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம். அதுக்கும் பிளாக் மேஜிக் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் நீங்க ரொம்ப டிப்ரெஷன் போறீங்க, உங்க மனம் ஏன் ஒரு நிலைச்சிருக்க மாட்டேங்குது, மனம் என்ற ஒன்று உங்ககிட்ட சரியா ஒர்க் ஆக மாட்டேங்கிறது ஏன்? ஃபைனலா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, நீங்க பாக்குறதுல சில பேர் வந்து ரேக்கி மாஸ்டர்ஸ், தெரபிஸ்ட், ஏதாவது ஒரு லைன்ல தெரபிஸ்டா இருப்பீங்க. மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய செக்டர். அது டாக்டரா இருக்கலாம். நீங்க டாக்டர்னா டாக்டர் அதாவது அலோபதியில மட்டும் நான் சொல்லல. நீங்க வந்து வர்மா டாக்டரா இருக்கலாம், பிசியோதெரப்பியா இருக்கலாம், அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த இதுல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃபை நீங்க நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். டிவைன் உங்களுக்கு உங்களோட கர்ம வினையை சரி பண்ணி உங்களுக்கான ஒரு குட் சைக்கிளா வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ரொம்ப வருஷ காலமா நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி கிட்ஸ் வச்சிருப்பீங்க. உங்க பாஸ்ட் லைஃப் ஒரு பாடம், ஒரு கர்மா. அந்த கர்மா பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. முருகா எப்போ சில பேருக்கு கனவுல வருவார் முருகர் வந்து நான் இருக்கேன் அப்படி சொல்லி நிறைய சைன் கொடுப்பாரு. நிறைய நீ வெற்றியாக போற. எஸ், சில பேர் வந்து குருமார்கள் அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கீங்க.
குருவோட blessings வாங்கி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் முருகரா இருப்பாங்க. குருவாவும் வந்திருக்கிறாரு உங்களுக்கு. ஓகேவா? நானே உனக்கு குருவாவும் வந்துட்டேன். குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து நல்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நீங்க ஒரு நல்ல ஐடி கேரியர், அந்த மாதிரி ஐடி ஜாப்லாம் பார்க்கறது, அதாவது இண்டிவிஜுவலா நீங்க ஒர்க் பண்றது, ஒரு பேஷனட்டான ஒரு ஒர்க் பண்றது, சினி ஃபீல்ட்ல இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாப் கேரியர்ல இருப்பீங்க. உங்களுக்கான அந்த வழிகள் எல்லாமே திறக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. கண்டிப்பா ஃபார்வர்டா போங்க. கனவுல கூட சைன் காமிக்கிறாரு குரு. ஓகேவா? நீங்க ப்ரே பண்றத குருவாவும் அவர் தான் இருக்காரு. நீங்க கனவுல வந்து பாக்குற அந்த வடிவம் வந்து அவர் தான். அது இப்ப நீங்க யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கரெக்டா அவங்கவுங்களுக்கு தெரியும் நான் சொல்ற விஷயம். ஓகே, சரி, ஓகே. யாருக்காவது வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த தைப்பூசம் அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் தீட்சை வகுப்புகள் இருக்கு அன்னைக்கு. ஓகேவா? பாருங்க, இந்த லாஸ்ட் கார்டு பார்த்தோன்னே எனக்கு அந்த இது வந்துச்சு. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ்ல இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த 7 சக்ரா நீங்க இந்த சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, இந்த நடுவுல இருக்கு பாருங்க இந்த ஸ்டார், அது எவ்வளவு பிரைட்டா இருக்கு. அந்த மாதிரி நீங்க பிரைட்டா எல்லாரும் பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க உங்க எனர்ஜியை வந்து உங்களோட 6 சக்ரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணாம விட்டுறதுனாலதான் நிறைய விஷயங்களை நீங்க வாய்ப்புகளை தவற விட்டுறீங்க, எமோஷனல் லாக் ஆகுறீங்க. அதுக்குதான் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறதுக்காக தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து தீட்சை வகுப்புகள் அன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். முருகரோட பிளஸ்ஸிங் அட்ராக்ட் பண்ண முடியும். அவரோட பிளஸ்ஸிங்கை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்க அறியாம இருளை போக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வியலை எப்படி வாழணும், மீன் பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் அந்த கிளாஸ் வைக்கல. நீங்களே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களோட நல்ல விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணுமோ அதுக்கு உங்களை நீங்க எப்படி வச்சிருக்கணும். குட் கர்மா செய்யக்கூடிய ஒரு 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 குரு கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பேட் கர்மா பக்கம் போக மாட்டீங்க. குருவோட அந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். ஆஸ் அ குருவாவும் அவர் தான் இருக்காரு. அதனாலதான் அந்த தைப்பூச தினத்தன்னைக்கும் நான் வந்து அந்த இனிஷியேஷன் அன்னைக்கு கொடுக்கணும்னு இன்ட்யூஷன்ல வந்துட்டு இருந்தது. ஆனா அது வந்து எப்போ யோசிச்சேன்னா 1 or 2 days முன்னாடி தான் நான் தைப்பூசத்தன்னைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லிச்சு. ஆனா அதையும் நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதை முடிக்கும் போது இந்த கார்டு பார்த்த பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, தைப்பூசத்தன்னைக்கு உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குன்னு சொன்னோமே ஞாபகம் வந்தது இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த அற்புதமான நாளை நீங்க வந்து பயன்படுத்தி குருவோட ஆசீர்வாதம் பெற்று பகவானோட அனுகிரகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, குருவோட அந்த அரவணைப்புல நீங்க வந்துட்டீங்கன்னா குட் கர்மாவில தான் இருப்பீங்க. குட் கர்மா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கடவுள் கொடுக்குற எல்லா பிளஸிங்கும் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க தடமாறி போயிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய ஃபேக்கா இருக்காங்க, எல்லாமே மாறும். எல்லாமே வந்து இப்படிங்கிற பொழுதுல உங்களுக்கு ஒவ்வொன் பை ஒன்னா எந்த இடத்துல நீங்க பேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். எந்த இடத்துல நீங்க லேக் ஆகிறீங்களோ அந்த இடத்த கிளியர் பண்ணாம மேல மேல பில்டிங், பேஸ்மெண்ட்டே சரியில்லாம பில்டிங் நிறைய கட்டினீங்கன்னா எப்படி நிக்குமா அது? அப்படிதான் நீங்க வந்து நான் போய் இந்த கோயில்ல போய் 18 நாள் 48 நாள் சுத்திட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு அவங்க சொன்னாங்க அங்க போயிட்டு வந்தோம். கோயிலா சுத்தாதீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கு. உங்களுக்குள்ள இறைவன் இருக்காரு. நீங்க யாருன்றத புரிய வச்சிருவேன் இந்த தீட்சை வகுப்புல எடுத்தீங்கன்னா. உங்ககிட்ட இருக்க அந்த இறைசக்தி வெளிப்படும். அப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு டிவைன் லைட். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இருள்ல இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. நீங்களே ஒரு டிவைன் லைட்டா மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் பண்றது இதுதான். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து தீட்சை வாங்குற ஒவ்வொருத்தரையும் நான் டிவைன் லைட்டா தான் மாத்திட்டு இருக்கேன். அது நிறைய பேர் உணர்வாங்க. அந்த அந்த பவர் கிடைக்கும் போது அஷ்டமா சித்திகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த விஷயங்கள்ல ஒரு முக்கியமான அந்த பவர் அது நான் கொடுக்கறது. ஏன்னா எல்லா அஷ்டமா சித்திகள் எல்லாத்தையும் உங்களால உள்வாங்க முடியாது. உங்களோட வைப்ரேஷனுக்கு டே டு டே லைஃப்பை நீங்க வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு உங்க உடல் மனம் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் எடுக்க முடியுமோ அந்த எனர்ஜிக்கு அதை நான் கொடுத்துதான் உங்களை வந்து இந்த வாழ்வியல சொல்லி தரக்கூடிய அற்புதமான கலையை கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னோட செல்லங்கள் என்னோட குழந்தைகள் வந்து டிவைன் லைட்டா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பேட் கர்மாக்குள்ள போகவே மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அந்த டிவைன் பவர் எப்படி வேலை செய்யுதுங்கிறது அவங்க உடலாலும் மனதாலும் உணர வச்சிருவேன். அப்புறம் அவங்க அதை அந்த பேட் கர்மா செய்ய மாட்டாங்க. ஓகேவா? இந்த அற்புதங்கள்லாம் உங்களுக்கும் நடக்கணும். எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டு அப்படி இப்படின்னு எவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையே இழந்துட்டு தொலைஞ்சிட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி எல்லாம் போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தியை வெளிப்படுத்தணும். அது வெளிவந்துச்சுன்னா போதும். உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரோட சொரூபம் தான், தெரியுமா? ஓகே. ஒரு நல்ல குருவோட அட்வைஸோட அவங்களோட வழிகாட்டுதல அலைவா இருக்கக்கூடிய குருமார்கள் வழியா சித்தர்களும் சரி, காடஸும் சரி, எல்லாருமே உங்களை வந்து வழிநடத்துறாங்க. அந்த மாதிரி நல்ல குருமார்கள் யாராவது இருந்தாலும் நீங்க போய் பண்ணிக்கோங்க. இங்கே டிவைன் பாத்ல வந்து தான் பண்ணணும் கூட கிடையாது. வேற எங்கேயாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் கத்து தராங்க, உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளை சரி பண்றாங்கன்னா தாராளமா கத்துக்கோங்க. ஆனா எல்லாருக்கும் நான் ஷூரிட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லித்தர மெத்தட்ல எல்லாருமே அந்த மாதிரி வழி நடத்துறாங்களா, எல்லாருக்கும் சரியான ஃபாலோஅப்ஸ் கிடைக்குதா, அவங்க பிரச்சனைகள் சரியாகுதா, அவங்க லைஃப்ல எந்த இடத்த மாத்தணுமோ அந்த இடத்துல கரெக்டா அவங்க மாற்றத்தை கொடுத்தாங்களா, இந்த ஃபாலோஅப்ஸ்ல நிறைய இடத்துல கிடையாது. ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கறதே பெரிய விஷயம். 2வது வாட்டிலாம் அப்பாயின்மெண்ட்லாம் போனீங்கன்னா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு சரியான தீர்வு கூட கிடையாது. ஓகேவா? அதனால பார்த்து நீங்க எந்த குரு கிட்ட நீங்க போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பண்ணுங்க. இல்ல டிவைன் பாத் சேனல்ல வந்து பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க முன்னாடி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.